கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அதிருப்தி வாக்குகளை அறுவடை செய்ய போவது யார்? ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஆளுகின்ற அரசுக்கு சாதகமான வாக்கு, இரண்டாவது எதிர்ப்பு வாக்கு. அப்போ அந்த சாதகமான வாக்குன்றதை அதை கட்சி வாக்காக பார்க்கலாம். இப்போது 100 பேர் இருக்காங்க அப்படின்னா, கடந்த காலத்தில் அந்த ஒரு 30 வருஷமாக எடுத்த ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, 60லேருந்து 70 விழுக்காடு அந்த வாக்குகளை திமுகவும் அதிமுகவும் வச்சுருக்கு. அந்த காம்போசிஷன் மாறும். அதிமுக ஆட்சியில் இருக்குன்னா அப்போ அதிமுகவுக்கு கொஞ்சம் அந்த 70% அதிகம், திமுகவுக்கு கம்மி. திமுக ஆட்சிக்கு வருதுன்னா அந்த 70%, திமுகவுக்கு ஒரு 40 விழுக்காடு, அதிமுகவுக்கு ஒரு 30 விழுக்காடு. அந்த மாதிரி அந்த காம்பினேஷன் மாறிக்கும். இது எல்லாமே ஒரு 30 விழுக்காடு எப்பயுமே வெளியில் இருக்குது. அந்த 30 விழுக்காடில் ஒரு 15 விழுக்காடு புதுசாக யாருன்னா ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. மிச்சம் ஒரு 15 விழுக்காடு இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதில் பாதியும், தேர்தல் அந்த 2 நேரத்தில் ஒரு 10% முடிவு பண்ணி ஓட்டு போடுவாங்க. இதுதான் ஆட்சி தக்க வைக்கிறதுக்கும் இல்லை ஆட்சி அதிக நேரத்தில் மாறுறதுக்கும் காரணமாக இருக்குது. அப்போ அந்த எதிர்வாக்கு என்பது கிட்டத்தட்ட தேர்தலை முடிவு பண்ண போகிறது அதுதான். அப்போ அந்த எதிர்வாக்குகளை விஜய் இந்த வாட்டி அதிகமாக எடுத்துக்குவார். அதாவது அரசுக்கு எதிராக இருக்க வாக்குகளை விஜய் அறுவடை செய்வார் என்பது தான் முதல்ல இருந்த பேசுபொருள். அப்புறம் நாளடைவில் இப்போ அதுதான் வரேன் நான். இப்போ நாளடைவில் என்ன ஆகி போச்சுன்னா, அது கொஞ்சம் கொஞ்சம் போகுவேன். விஜய்க்கு அந்த பழைய வசீகரமோ இல்லை அந்த பர்செப்ஷனோ அந்தளவுக்கு இல்லை. ஃபஸ்ட்டு வந்தப்போ அவர் ஒரு கூட்டணி அமைப்பார், இல்லை அவர் ஒரு கூட்டணிக்கு தலைமை ஏற்பார், அவர் இன்னும் மக்களை போய் சந்திப்பார், அவர் மக்கள் பிரச்சனையை அதிகமாக பேசி அரசுக்கு எதிர்த்து கெட்ட பேரை அதிமுகவுக்கு போகிற வாக்கை விஜய் எடுத்துக்குவார் அப்படின்னு ஒரு பேசு பொருளுது. பட் விஜயோட அந்த அரசியல் பயணம் என்பது, விஜய் அவரோட அந்த உழைப்பு என்பது, விஜயோட அந்த கூட்டணி வியூகம் என்பது எல்லாத்துலேயுமே தடை. ஒன்று, அதாவது தடைனா வேறு யாரோ எங்கேயோ ஹாங்காங்கில் சிங்கப்பூர்லேருந்து வந்துலாம் தடை பண்ணல. இவரே போக மாட்டார். இவரே நிர்வாகிகளை தான் பார்ப்பார். சரி, வீட்டுக்காச்சும் கூப்பிட்டு பார்க்கலாம். இப்போது உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 500 பேரை பார்க்குறீங்க, சாயந்தரம் ஒரு 500 பேர் பார்க்குறீங்க, நைட்டு ஒரு 1000 பேர் பார்க்குறீங்க, நடுராத்திரி ஒரு 1000 பேரை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு யாரும் தடையெல்லாம் போட முடியாது. இது ஜனநாயக நாடு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னை யாரையும் பார்க்க விட மாட்டேன்றாங்க, முதல்வர் எஸ்ஓபி போட்டிருக்காரு, அதனால் என்னால் போக முடியல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறார். அதே பெரிய பெரிய வீட்டு கல்யாணத்துக்குலாம் போக முடியுது. அப்போ அந்த கண்டிச்சு போராட்டம்லாம் வேறு நடத்திட்டாங்க. அது நடத்திட்டோம், போராட்டம் நடத்திட்டோம், ஒன்றும் பிரச்சனை. இப்போ சாதி வாரிய கணக்கெடுப்பு கூட ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ரேஞ்சில் ஓடிக்கிட்டு இருக்குது, கூட்டணி யார், வேட்பாளர்னும் போது இப்போ தான் இவர் சாதி வாரிய கணக்கெடுப்புக்கே வந்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த போது இருந்த ஒரு கோரிக்கை அதுக்கே இப்போ தான் வராரு அவர். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா, அந்த பழைய அளவுக்கு அவர் எதிர்கட்சிகளோட வாக்கு அவர் பிரிப்பாரா இல்லையான்ற அந்த கேள்வி வந்துச்சு. ஆனால் பொதுவாக எதிர்கட்சியாக எது இருக்கோ அந்த கட்சி தான் அந்த வாக்குகளை எடுக்கும். இப்போ அதில் ஒரு குழப்பம். ரெண்டாவது, இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒரு சில வாக்குகள், அதாவது சிறியவர்கள் வாக்கு, வயது கம்மியாக இருக்கிறவங்களோட வாக்கு கணிசமாக பெறாரு. அது அம்மையார் ஜெயலலிதாவுக்கு மறைவுக்கு பின்னாடி அதிமுகவுக்கு அந்த ஏரியாவில் ஒரு பெரிய பிரச்சனை. அதிமுகவுக்கு பெரிய அளவுக்கு அந்த வாக்குகள் கிடைக்கல. அதுமாதிரி அம்மையார் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி பெண்கள்கிட்ட இருந்த ஒரு கவர்ச்சி என்பதும் குறைந்து விட்டது. அதே நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா, 1000 ரூபா கொடுத்து பெண்களுக்கு திட்டங்கள் இல்லை பெண்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு பெனிஃபிட் என்னென்ன கிடைக்குமோ அதை கூர்ந்து கொடுக்குறாரு. பட் அங்கேயுமே விஜய் என்ன பண்ணுறாரு, நிறைய பேர் இளம் பெண்கள் குறிப்பாக என்ன சொல்கிறேன்னா, விஜய் அண்ணா அழகாக இருக்கார், விஜய் அண்ணா நல்லது செய்வார், விஜய் அண்ணா ஒரு அரசியலில் மாற்றம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அப்போ இது திமுகவுக்கு அங்கே சிக்கல். அதிமுகவுக்கு என்ன சிக்கல்னா அந்த எதிர்ப்பு வாக்குகள். இதை தாண்டி சிறுபான்மையினர் வாக்குகளை விஜய் எந்த அளவுக்கு வாங்க போகிறாரு, அதுவும் ஒரு கேள்வி. ஏன்னா சிறுபான்மையினர் வாக்கும் அவர் வாங்குவாருன்ற மாதிரி பேசுவார். அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இப்படி யோசிச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை விட இப்படி மாற்றி யோசிச்சா நல்லாயிருக்கும். இந்த எதிர்ப்பு வாக்கு, நல்ல கட்சி, இது நல்ல ஆட்சி நடத்த அப்படிலாம் இல்லாமல் ஒரு 10,000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாதி பிரச்சனை முடிஞ்சுது. இப்போ பீகார்லலாம் அப்படி தான் பண்ணாங்க. இப்போ ஒருவேளை மத்திய அரசு அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கான்னு தெரியல. மத்திய அரசும் ஒரு திட்டத்துக்கு கீழே நீங்கள் மாநில அரசு நீங்களே 5000 ரூபா போடும்போது நான் எம்எம் பெரிய கட்சி நான் மத்தியிலே ஆள்றேன்னு அவங்க எதனா ஒரு திட்டத்தில் ஒரு 10,000 ரூபா போடுறான்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டமே மாறதுக்கு வாய்ப்பு, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை, அதுக்கான முன்னுதாரணம் அப்படிங்கிறது எனக்கு நினைவு தெரிஞ்சு இல்லை. பட் புதுசா கண்டுபிடிக்கிறதுல அதாவது கண்டுபிடிச்சு இருங்க.